எரியாமல் புகையாமல் எரிகின்ற சூளைக்குள் சொல்லுங்க, எரிகின்ற சூளைக்குள் எரியாமல் புகையாமல் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. சொல்லுவோம், கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. ஆவியே 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 அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி. ஆவியே அசைவாடும் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் காலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் காலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பார். ஆவியே ஆவியே ஆவே அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி. ஆவே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும். எலியாவின் இசையா இறங்கிடும் நேரமே. அசைவாடோ நல்ல கையை தட்டி அசைவாடோ. ஆவே ஆவியே ஆவியே அசைவாடும் மணலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எத்தனை பேர் நம்புறீங்க? எரிகின்ற சூளையில போட்டாலும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறான். சிங்க கெபிகளை போட்டாலும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு தான் இருக்கிறான். எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், நான் ஆராதிக்கிறவர், நான் சேவிக்கிறவர். ஓ, அவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறபடியா அவர் என் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினி. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே,
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று உணர்ந்து சொல்லுங்க. என் பலனான கிறிஸ்து, என் பலனான கிறிஸ்து என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கூடவே அவர் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும் பொழுது, நிறைய கஷ்டங்கள் வரும் பொழுது, நான் இதை எப்படி தாண்ட போறேன், இதை நான் எப்படி கடக்க போறேன், இந்த விஷயத்திலிருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ண போறேன், அதை யோசிக்காதீங்க. இந்த பிரச்சனையை பார்க்கலும் என் கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை நினைச்சு பாருங்க. நான் சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பதாக பனி போல உருகும் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு தைரியமா சொல்லுங்க, உங்க கூட இயேசு இருக்கிறா, உங்க கூட கர்த்தர். முன்னாடி பின்னாடி பார்த்து சொல்லுங்க, நல்லா உங்க கூட கர்த்தர் இருக்கிறா. அவர் நம்ம கூடவே நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் கர்த்தரால பிரகாசிக்க பண்ண முடியும். இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையுமே தனித்தனியா கர்த்தரால பிரகாசிக்க பண்ண முடியும். நம்ம குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண முடியும், பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ண முடியும், ஊழியங்களை பிரகாசிக்க பண்ண முடியும். எந்த மனுஷரையும் நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. நான் ஆராதிக்க கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுவா. இந்த பிரச்சனையிலிருந்து என்னை பிரகாசிக்க பண்ணுவா. சொல்லி பாருங்க, ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க, எந்த மனுஷனையும் இவன் சின்னவன் இவன் பெரியவன் உலகத்தில் உள்ளவங்க பார்ப்பாங்க. நம்ம கர்த்தர் அப்படி கிடையாது. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷனையும். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நான் பிரசனத்தை உணர முடிகிறது. எந்த மனுஷனையும். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிக்க தொடங்குங்க. பாருங்களா, கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எந்த மனுஷனையும். சகோதரா சகோதரி, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களை கர்த்தரால பிரகாசிக்க பண்ண முடியும். இந்த தேசங்கள் உங்க நாமங்களை அறியும்படி கர்த்தரால செய்ய முடியும். உங்க குடும்பத்தை பிரகாசிக்க பண்ண கர்த்தரால முடியும். உங்க பிள்ளைகளை பாத்திரமாய் பயன்படுத்த என் கர்த்தரால் முடியும். எந்த மனுஷனை பிரகாசிக்க பண்ண முடியுங்க. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. யாராயிருந்தாலும் நம்பி பாருங்க. இந்த வசனத்தை அறிக்கை செய்து பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற. அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை நான் எடுத்துட்டு வரல, ஆவியானவர் பேசுகிறபடி இடம் கொடுத்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் உலகத்திலே வந்து 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். எந்த மனுஷனையும் கர்த்தரால பிரகாசிக்க பண்ண முடியும். இதுக்கு வந்து நான் படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எனக்கு பட்டம் வேணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு எனக்கு பணம் இருந்தாதான் அப்படி கிடையாது. அவருடைய பிரசன்னம் போதும், அவருடைய மகிமை போதும், அவருடைய சமூகம் போதும். எந்த மனுஷனாலும் பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ண முடியுங்க அவரால். யாராயிருந்தாலும் கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார்னா, அவர் நம்ம கூட இருக்கிறார்னா என்ன தெரியுமா அடையாளம்? நம்ம
நம்ம சொந்த குடும்பமே நமக்கு விரோதமா எழும்பும். நம்ம சொந்த பட்டணமே நமக்கு விரோதமா எழும்பும். இதுதான் அடையாளம். தாவீது கூட கர்த்தர் இருந்தாரு. ஆனா தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தாவீதுன்னு சொல்லி கூப்பிடுறதற்கு அவன் வீட்டுல யாரும் கிடையாது. தாவீதை கூப்பிடுறதுக்கு யாரும் அப்படி பாசமா கூப்பிடுறதுக்கு ஆள் கிடையாது. தாவீதை கூப்பிடுறதுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டத்துல தாவீது இருக்கிறாரு. பேரை சொல்லி கூப்பிடுறதற்கு ஆள் இல்லை. செல்ல பேரை சொல்லி கூட கூப்பிட வந்தேன். அட்லீஸ்ட் என்னைய வானாச்சு நீ கூப்பிட, அப்படி கூட கூப்பிட மாட்டேங்க. யாருமே கூப்பிடுறதுக்கு ஆளே இல்லை தாவீதை கூப்பிடுறதுக்கு. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற தாவீது, ஆனா கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனுடைய நாமம் அவன் கூடாரத்துல தான் அறிவிக்கப்படல, ஆனா அரண்மனையில அறிவிக்கப்பட்டது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு சொந்தக்காரங்களும் அவமானப்படுத்துறார்களா, மனிதர்கள் அவமானப்படுத்துகிறார்களா, உங்கள் நாமம் தேசங்கள் அறியும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். உங்க நாமங்கள் பட்டணங்கள் அறியும். உங்களுடைய பெயரை அநேகர் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பாருங்களா. சொந்த கூடாரத்தில் அவன் நாமத்தை சொல்லாம இருந்தாலும் அரண்மனையில சொல்லப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், இங்க பாருங்க, ராஜா கேட்கிறாரு, யாராவது இசை வாசிக்கிறவன் இருக்கிறானா? அப்போ பாருங்க, நான் நினைக்கிறேன் அந்த தேசத்துல நிறைய பேர் இருப்பாங்க, நேர்த்தியா வாசிக்கிறதற்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா நிறைய பேர் ரெக்கமெண்ட் சீட்டோடலாம் போய் நின்றுருப்பாங்க. நல்லா கவனிங்க, ரெக்கமெண்டோட வந்து நின்றுருப்பாங்க. இவ்வளோ பெரிய ரெக்கமெண்ட்ல நான் நிற்கிறேன், என்னை கண்டிப்பாக ராஜா தேர்ந்தெடுத்துருவார். ஒரு வேகன்சி சீட்டு தேவைப்படுது. இப்போ ஒரு யாராவது ராஜா பக்கத்துல இருந்து நேர்த்தியா இசை வாசிப்பதற்கு ஆள் தேவைப்படுது. யாருமே கிடையாது. நான் நினைக்கிறேன் அப்போ நிறைய பேர் நின்று கொண்டு இருந்திருப்பாங்க, வச்சுட்டு நின்றுப்பாங்க. அவ்வளோ பேர் நின்றாலுமே ரெக்கமெண்ட் சீட்டை நம்பி இருந்தவங்களோட கர்த்தரை நம்பி இருந்தவனுடைய நாமம் தான் அரண்மனைக்குள்ள போனதே தவிர மனிதனை நம்பினவர்களுடைய நாமங்கள் அல்ல. கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க பார்ங்களா. ஓ, நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேனா? நான் கர்த்தரை சார்ந்து இருக்கிறேனா? என்னுடைய பெயர், என்னுடைய நாமம் என் கூடாரத்தில் அறிவிக்கப்படலைனாலும் சில பட்டணங்களுக்கு என்னுடைய நாமங்கள் அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தாவீது செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? எப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நாடி கொண்டு இருந்தான். எப்பொழுது பாடிக்கொண்டே இருந்த தாவீது, எப்பொழுது துதித்து கொண்டே இருந்த தாவீது. யோசேப்பை பார்க்கும்போது ஒரு தேசத்துல ராஜாவா மாறணும்னா பிரபலமா இருந்து ராஜாவாய் மாறுவது அது வேறு. ஏன்னா அவருடைய முகம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா தாவீதுடைய முகம், அவனுடைய பெயரு, யோசேப்பினுடைய முகம், அவனுடைய பெயரு யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. தாவீதோட நேம் யாருக்காச்சும் தெரியுமா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது. பிரபலமா இருந்தாருன்னா, அவர் அரசர் ஆனார்னா சரி, பிரபலம் அரசர் ஆயிட்டாரு. இல்ல, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் எப்படிங்க அரசனா மாற முடியும்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீது எப்படி அரசனா மாற முடியும்? கர்த்தருடைய கரம் யாவையும் செய்து முடிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. நான் ஆராதிக்க கர்த்தர் எனக்காண்டி ஏதாகிலும் செய்துருவா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காண்டி கர்த்தர் எதனாலும் செஞ்சிருவாரு. வெறும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பு அடிமையா விற்கப்படுகிறார். அங்கிட்டு இருந்து தப்பிச்சு ஓடி இப்போ அவர் வேற தேசத்துல போய் நின்று வேலை பார்த்து நல்ல பிரபலமா மாறி ராஜாவா மாறினா அதை நம்ம ஒரு லிஸ்ட்ல வச்சிடலாம். அடிமையாய் விற்கப்பட்ட அதே தேசத்துல கர்த்தர் அவனுடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தரோடு கூட ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், கர்த்தரோடு கூட இருந்தார்னு வைங்களேன், அவனுடைய நாமங்களை கர்த்தர் தேசம் எங்கும் பரவ வைப்பான். கொஞ்ச நிமிடம் கண்களை மூடி
எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? மோசேயை பார்த்து, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர்களுடைய நாமோ எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவருங்க. சும்மா சின்ன சின்ன வல்லமையை வச்சுட்டு இருக்கிறவர் அல்ல. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? நாம் ஆராதிக்கிற கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர். இன்னொன்று, மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, நம்ம கர்த்தரோட இருக்க இருக்க, கர்த்தர் நம்ம கூட இருக்க இருக்க என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு விரோதமா நிறைய ஆயுதங்கள் எழும்பும், நிறைய வார்த்தைகள் எழும்பும், நிறைய மனிதர்கள் எழும்புவாங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நிறைய ஆயுதங்கள் உருவாக்கப்படும். சத்துரு நம்மளை அழிக்கிறதற்கு, நம்ம எப்படியாவது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு நிறைய ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கான். குறிப்பா வாலிபர்கள் மத்தியில பெரிய பெரிய ஆயுதத்தை உருவாக்கிட்டு இருக்கான். ஏதாவது செஞ்சு இவங்களை கர்த்தர் பக்கத்துல இருந்து நரகத்து பக்கமா இழுத்துறணும் அப்படின்னு நிறைய ஆயுதத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, ஜெபிக்கிறவர்களுக்கு விரோதமா, ஊழியர்களுக்கு விரோதமா நிறைய ஆயுதங்களை எழுப்பி கொண்டு இருக்கிறான் பிசாசு. நான் விசுவாசிக்கிறேன், பிசாசு எத்தனை ஆயுதங்களை உருவாக்கினாலும் கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும் நம்மளை விடுவிப்பதற்கு. கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான். அவருடைய வார்த்தை போதுங்க. நம்புங்க, இந்த வார்த்தையை நம்புங்க. ஜெபிங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை போதும் என் குடும்ப நிலைமை மாறிடும், ஒரு வார்த்தை போதும் என் ஆவிக்குரிய நிலைமை மாறும், ஒரு வார்த்தை போதும் என் நோய்கள் நீங்கி விடணும். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் மாற்றத்தை உண்டு பண்ணுவான். இன்னொன்று, கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாருன்னு வைங்களேன். தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, 4 பேரால நம்ம வாழக்கூடாது, நம்மளால 4 பேர் வாழணும். அந்த மனுஷன் எப்படி மாறிடுவான் தெரியுமா? ஒரு மனுஷன் கூட கர்த்தர் இருந்தார்னா அவர் எப்படி மாத்துவார்னா, 4 பேர் முன்னாடி கையேந்திர மணி வைக்க மாட்டாரு, 4 பேருக்கு கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுவாரு. ஓ, கடன் வாங்குறவனா இல்ல, கடன் கொடுக்கிறவனாய் கர்த்தர் மாற்றுவா. 4 பேருக்கு முன்னாடி தலை குனிய வைக்க மாட்டா, 4 பேருக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? 4 பேர் முன்னாடி கையேந்த வைக்க மாட்டாருங்க. 4 பேரை வாழ வைக்கிற தேவத்தை நம்ம ஆராதிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். அடிமையா விற்கப்பட்டார், அடிமையா விற்கப்பட்டார். யாரால? அவனுடைய சகோதரனால, கூட பிறந்த ரத்தம் சகோதரர்கள், அவர்கள் நிமித்தம் விற்கப்பட்டான். அவ்வளவு பிரச்சனை. அவ்வளோ அவருக்கு சொல்ல போனா அவனுடைய பிரச்சனையை ஷேர் பண்றதுக்கு, அவனுக்கு இருக்கிற அந்த போராட்டத்தை, அவனுக்கு இருக்கிற அந்த கஷ்டத்தை சொல்றது கூட யாரும் இல்லை. தப்பே செய்யல, சிறைச்சாலைகளாக போகப்படுகிறான். சத்துரு எவ்வளவோ திட்டம் போட்டான், யோசேப்பை மடைக்கிறணும் மடைக்கிறணும் மடைக்கிறணும். இல்லை இல்லை இல்லை, அவன் மேலே இருந்த தரிசனம் அவனை உயர்த்தினது, அவன் மேலே இருந்த கர்த்தருடைய அபிஷேகம் அவனை உயர்த்தினது, அவன் மேலே அவன் கூட இருந்த கர்த்தர் அவனை கண்ணோக்கி பார்த்தா, அவனுடைய உண்மையை கர்த்தர் பார்த்தா. கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க பண்ணணுமா? கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்தணுமா? அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அவர் கூட இருக்கணும்.
சும்மா சாதாரணமாக கிடையாதுங்க. சும்மா சின்ன பிள்ளைகிட்ட 5 ரூபா சாக்லேட்டு தரேன் என் கூட வான்னு சொல்கிற மணி கூப்பிட முடியாது. அவருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு மன்றாடணும். அவர் சமூகத்தில் அவர் பிரசன்னத்திற்காக கதறி அழணும். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஒரு மனுஷன் கூட இருந்தா அந்த மனுஷன் எப்படி ஜெபிப்பான் தெரியுமா? தேசத்திற்காக கதறி அழுவான். தேசத்துல நடக்கிற அக்கிரமங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கடந்து அழுவான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி மாறிட்டுனா, இன்னைக்கு தேவ சபைகள் எப்படி மாறிட்டுனா, தனக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக இல்லை இல்லை. தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தானா அந்த மனுஷன் தனக்காக ஜெபிக்க மாட்டான். எப்படியாவது ஒரு எழுப்புதலே தேசத்திற்கு வரணும், எப்படியாவது அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது கர்த்தர் பக்கமாய் தேசம் திரும்பப்படணும். இதுதான் தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருந்தா அவனுடைய ஜெபம் எப்படியாக மாறும். நம்ம ஜெபங்கள் இன்னைக்கு எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது? எப்படி இருக்குது நம்ம ஜெபம்? ஜெபித்து பாருங்க. அப்படி முதல்ல நமக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு, நம்ம குடும்பத்திற்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு, ஒரே காரியத்திற்காக நீங்க தேசத்திற்காக கண்ணீர் வடிச்சு பாருங்களேன். உங்க சிறையிருப்ப கர்த்தர் மாத்துவார். உங்க ஜெபம் வீணா போகாதுங்க. உங்க ஜெபம் வீணா போகாது. நீங்க அவருடைய இருதயத்திற்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதை நிச்சயம் அவர் கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? இப்போ நம்புறீங்களா? கர்த்தர் நம்ம கூட தான் நின்று கொண்டு இருக்கிறார். ஒருபோதும் மறந்துடாதீங்க, ஒருபோதும் கவலைப்பட்டுறாதீங்க, ஒருபோதும் உங்க பிரச்சனையை பார்த்து பெருசு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனையை பார்க்கலும் என் கர்த்தர் பெரியவர், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும் அவரால். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும். நான் சொன்னல ஏற்கனவே, ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா என்ன நடக்கும்னா ஆயுதங்கள் உருவாக்கப்படும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தாங்க, ஒரு தேவ ஊழியம். அவங்க சொன்ன ஒரு சாட்சி, அவங்க ஊழியம் பார்க்குற அந்த கிராமத்தில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் அவங்க இருக்கிறாங்க, ஊழியம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. இப்போது அந்த எதிர்க்கிறவங்க ஒரு திட்டம் போட்டாங்க, இந்த பாஸ்டரை சாகடிச்சிடணும், இவரை கொன்றணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, கொன்றணும் திட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் வழக்கமாக வருகிற அந்த இடம், வண்டியில் வந்து போகிற இடம், அவர் வழக்கமாக வருகிற அந்த ஸ்தலம், அந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் மாட்டிட்டாருன்னா அவர் கழுத்து துண்டா போயிடும். இப்படி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, அவர் வருவார்னு. கரெக்டாக அந்த டைமில் அந்த இடத்துல வண்டியை ஸ்லோ பண்ண முடியாது, அது வழக்கமாக ஸ்பீடாக வர்ற ஏரியா தான். அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ வெயிட் பண்ணுறாங்க பாஸ்டர் வருவாங்கன்னு. வெயிட் பண்ணிவிட்டு எல்லோரும் இன்னும் வேடிக்கை பார்க்குறாங்க. பாஸ்டர் அதே போல் வரார், அதே பாதையில். அவங்க செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க, நினச்சிட்டாங்க பாஸ்டர் முடிஞ்சார், அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு. இப்போது பாஸ்டர் வராங்க, பக்கத்தில் வருது, ட்ராப்பு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஆண்டவர் ஒரு சின்ன பூச்சிக்கு தான் கட்டளையிட்டா. அந்த பூச்சி அவருடைய கண்ணில் விழுந்துச்சு. ஏசப்பான்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சிட்டு இப்படி கண்ணை தடவிட்டே போயிருக்காரு. அந்த ட்ராப்பு தலைக்கு பின்னாடி அப்படி போயிட்டு இவங்க நினைச்சாங்க பாஸ்டர் செத்துட்டாங்கன்னு. ஆனால் பாஸ்டரை கர்த்தர் ஜீவனோடு பாதுகாத்து இருக்கிறார். பிசாசு எவ்வளோ பெரிய ஆயுதத்தை உருவாக்கினாலும் அவனுக்கு ஈக்குவலாக கர்த்தருக்கு ஆயுதம் உருவாக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய ஒரு வார்த்தை போதும். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? யாரையும் பிரகாசிக்க பண்ண முடியும் அவரால், எந்த மனுஷனையும். நான் எடுத்துட்டு வந்ததை இவ்வளோ நேரம் நான் பேசவே இல்லை. சொல்ல போனால் ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், ஆவியானவர். தொடர்ந்து நம்ம அதே பிரசனத்திற்குள்ளாக தொடர்ந்து கேட்க போகிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் மறுபடியுமா பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அடிமையாக விற்கப்பட்டவன் தான். எவ்வளவோ மோசமான பகுதி. கொஞ்சம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன். யோசேப்போட வாழ்க்கையை கற்பனை பண்ணி பாருங்க. அப்பா வீட்டிலே இருந்தவன், சகோதரர்கள் கூட இருந்தவன்,
ஜாலியா இருந்தவன், இத்தனைக்கும் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை வேற. வஸ்திரங்கள்லாம் புதுசு புதுசா அப்பா செஞ்சு செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி ஜாலியா இருந்த அந்த யோசேப்பனோட வாழ்க்கை இப்போ அவர் எதெல்லாம் சந்திக்கிறாருன்னா, அவனுடைய சகோதரர் பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறாங்க. அது மாத்திரம் அல்ல, குழியை பார்க்குறாரு. குழியிலேருந்து கையில் சங்கிலி போடுறத பார்க்குறாரு. அதுலேருந்து வேதனையான ஒரு இடம். இது வரைக்கும் அவர் அப்பா வீட்டில் வேலை பார்த்தாரான்னு கேட்டால் தெரில. சாப்பாடு கொண்டு போனது போடப்பட்டிருக்கு, வேலை பார்த்ததை போடப்பட்டிருக்கிறான்னு தெரில. ஆனால் யோசேப்பு இவ்வளவு காரியத்தை பார்த்த போதும் நம்மளா இருந்தோன்னா என்ன செஞ்சிருப்போனா, ஆண்டவரே நான் உங்களுக்கு உண்மையாக தானே இருந்தேன், உண்மையாக தான் இருந்தேன், என் வாழ்க்கையில் எதுக்கு இந்த பிரச்சனை கேள்வி கண்டிப்பாக கேட்டிருப்போம். அந்த இடத்துல யோசேப்பு ஒரு வார்த்தை கூட கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஒரு வார்த்தையும் பேசலை. காரணம் அவனுக்கு தெரியும் என் மேலே இருக்கிற தரிசனம் பெருசு. அவன் மேலே இருந்த தரிசனத்தை அவன் நம்புனான். கர்த்தர் அவன் மேலே வைத்திருந்த அந்த திட்டத்தை அவன் நம்புனான். கர்த்தரால் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும் என்பதை அவன் நம்புனான். அவன் அவன் நம்ம அந்த 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 விசுவாசத்தை நம்ம ஆபிரகாம விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்லுகிறோம். யோசேப்பினுடைய விசுவாசத்தை பாருங்க. அவன் நம்புறான், அந்த சூழ்நிலையிலையும் நம்புறான். 1% கூட சாத்தியம் கிடையாது. கைதியா இருக்கிறாரு, வேலை பார்க்குறாரு. அப்படி இருந்தா கூட அப்படி போயிடலாம். இப்போ பொய் குற்றச்சாட்டு, ஜெயிலுக்கு போறாரு. இதெல்லாம் இருந்த போதும் அது நம்புறதுக்கு சாத்தியமே இல்லைங்க. அந்த அந்த இதை நம்புறதற்கு சாத்தியமே கிடையாது. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், அதை நம்புறதற்கு சாத்தியமே கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல யோசேப்பு கிடையாது. அப்படி இருந்தபோது அதை அவன் நம்புனான். யோசேப்பு அதை நம்புனான். கர்த்தரால் என்னை பிரகாசிக்க பண்ண முடியும், நான் ஆராதிக்கிற தேவனால என்னை பிரகாசிக்க பண்ண முடியும், எந்த மனுஷனையும் கர்த்தரால் பிரகாசிக்க பண்ண முடியும். சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சாட்சியை அப்பா சொல்லியிருக்கிறாங்க. என் பிறந்த நாளோட ஜெபம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறாங்க. அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போதே பின்னாடிலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போதே பெரிய பெரிய ஆயுதம்லாம் உருவாக்கப்பட்டுட்டு எனக்கு எப்படியாவது பூமிக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது பிசாசோட திட்டம். எப்படியாக ஏதாவது செஞ்சிடணும், எப்படியாகி என்னை பூமிக்கு கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய திட்டத்தை போட்டான், நிறைய மாத்திரையை போட்டான், நிறைய தண்ணியை குடித்தான். நான் அம்மாவை சொல்லலை, நான் சத்துருவை சொன்னேன். போட்டான், இவ்வளோ திட்டத்தை போட்டான். ஆனாலும் கர்த்தர் ஜீவனோடு என்னையை பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பிறந்துட்டு அப்பயும் விட்டானான்னு கேட்டால் அப்பயும் விடலை. பேட் வாசிச்சுட்டு இருக்கான்ல அண்ணன், 2வது அண்ணன். எங்கள் ஆச்சியோட மடியில் என்னைய எங்கள் ஆச்சி வச்சுட்டு தாலாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. எங்கள் அம்மா கிச்சனில் இருக்கிறாங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. என்ன பிள்ளை அழுகிற சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா என் கொப்புள் கடியை கையில் வச்சுட்டு அவன் விளாண்டுட்டு இருக்கான். ஆடுறதுக்கு வேற பொருளே கிடைக்கலையான்னு எனக்கு தெரில. என் கொப்புள் கடியே அவன் கையில் இருக்கு, வச்சு ஆடிட்டு இருக்கான். ரத்தமாக வருது. எங்கள் ஆச்சி அதையும் பார்க்காம அவங்க தாளாட்டு பாடிட்டு இருக்காங்க. குழந்தை தூக்கத்துக்கு அழுது போல அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து பார்த்தவங்க இப்படி பார்த்துட்டாங்க, தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய். ஆனால் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியும் விட்டானா? விடலை. சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன வரும்னா, மூக்குலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், நிற்காது. ரத்தம் வந்துச்சுன்னா நிற்காது. அப்படியே படுத்துருவேன். எனக்காண்டியே எங்கள் அம்மா ஃப்ரீசரில் ஐஸ் கட்டியை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஐஸ் க்யூப்பை எடுத்து துணியில் வச்சு அதை சுருட்டி இந்த நெத்திக்கு நடுவில், இந்த மூக்குக்கும் நெத்திக்கும் நடுவில் இங்கே வைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே எந்திப்பேன், சரியாயிடும். ஸ்கூல் படிக்கும்போது ரத்தம் வரும். என்னையை மட்டும் கடைசி பெஞ்சில் படுக்க வச்சுருவாங்க.
நான் அதை சாக்கா வச்சுட்டு எக்ஸாம் டைம்லலாம் எப்போ வராதா அதுக்காண்டி ஜெபித்த நாட்களும் உண்டு. அப்போ ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ரோட்டில் நான் போனாலுமே சின்ன வயசில் சைக்கிளில் இல்லை நடந்து அத்தை வீட்டுக்கு அங்கிட்டு போகும்போதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ரோட்லேயே ரத்தத்தோடு அப்படியே நடந்து போயிட்டே இருந்திருக்கேன். தொடச்சி அப்படியே ரத்தத்தோடய நடந்து போயிட்டு இருந்திருக்கேன். ஒரு நாள் வந்துச்சு, இதற்காக நான் ஜெபிக்க தொடங்கினேன். அதுவும் இந்த ரத்தம் நிற்கணும்னு நான் ஜெபிக்கலை. ஒரு சகோதரிக்காக, அவங்க ஒரு நோயோடு அவங்க இருந்தாங்க. அதிலிருந்து கர்த்தர் எப்படியாக விடுதலை கொடுக்கணும்னு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, குடும்பமாக ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அந்த நாளுக்கு அப்புறம் என் மூக்கிலேருந்து ரத்தம் வந்ததே கிடையாது. நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன், நீங்கள் மற்றவங்களுக்காண்டி ஜெபித்து பாருங்கள், உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். தேசத்துக்காண்டி ஜெபித்து பாருங்க, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி, எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி என் சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி என் சத்துருவை துரத்தி என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா நல்ல கையை தட்டி எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா ராஜனே. அல்லேலூயா. சாதாரண மீன் பிடிச்சிட்டு இருந்த பேதுரு தான். அதுவும் நிறைய மீன் இருந்த வலைகளை அலசிட்டு இருந்தவர் கிடையாது. ஒரு மீனுமே கிடையலை, ஒரு மீனும் கிடைக்கல. அந்த சமயத்தில் அலசி கொண்டிருந்த அந்த பேதுருவையே கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தும் போது, அவருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரராக, அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. பேதுரு வெறும் வலையை அலசிட்டு இருந்தார். இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ நீங்க இதை கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ பேதுரு வெறும் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார். இதை நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். கடற்கரையில் வெறும் வலைகளை அலசி கொண்டு இருக்கிறார். இப்போ அந்த வழியா போகிறவங்க, பக்கத்து போட்டுக்காரங்க எல்லாரும் பேதுருக்கிட்ட நின்று ஒன்று பரியாசம் பண்ணியிருக்கணும், இல்லை அவனை கடந்து போயிருக்கணும். அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்ல போனா வெறும் வலை என்ன இருந்துச்சு இவன்ட்ட? அவன் சொல்லுகிறான், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம். அவனை நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்க, பார்த்தும் பார்க்காதது போல கடந்து போயிருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, தேவன் அவன் கூட எப்போ இருக்க ஆரம்பித்தாரோ அன்னைக்கு அவனுடைய நிழலுக்காக அநேகர் ஏங்கி கொண்டிருந்தார்கள். அவனுடைய நிழலுக்காக, அவனுடைய முகத்தை பார்த்துட மாட்டோமா, அவனுடைய நிழல் என் மேல பற்றாதா என்று சில கூட்டங்கள் அவனுக்காக கதறி கொண்டு இருந்தது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா சில கூட்டங்கள் உங்களை தேட ஆரம்பிக்கும். சில கூட்டங்கள் உங்களுடைய பிரசனத்தை வாஞ்சிக்க ஆரம்பிக்கும். உங்க அபிஷேகத்து மேல அவர்களுக்கு பிரியம் வரும். அது எப்போ தெரியுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது. அப்படியே நம்ம எல்லாரும் 7 மினிட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கதான். உடனே புரிஞ்சுக்கோங்க, அவர் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம அவர் கூட இருந்தே ஆகணும். அவர் சமூகத்தில் நம்ம இருந்தே ஆகணும். அவருடைய பிரச்சனத்தில் நம்ம உட்கார்ந்தே ஆகணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க பாருங்களா, எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க பாருங்களா. நான் நம்புகிறேன் எல்லார் இடத்துலையும் கர்த்தர் பேசி இருக்கிறார். எல்லார்கிட்டையும் கர்த்தர் பேசி இருக்கிறார்.
ஐயா, நம்ம ஆராதிக்கிற தேவன் வந்து 4 பேர் முன்னாடி தலகுனிய வைக்கிறவர் அல்ல, 4 பேர் முன்னாடி கையேந்தி நிற்க வைக்கிறவர் அல்ல. அந்த 4 பேருக்கு நம்மளை வச்சு 4 பேருக்கு வாழ வைக்கிற தேவத்தை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிடம் நல்ல கண்ணை மூடி ஆராதிக்க தொடங்குங்க, அவரோடு பேச தொடங்குங்க. ஆண்டவரே, என்னையும் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம், உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்ட நிலைமையில ஜெபிங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உண்மையா இருதயத்துல இருந்து பேசுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் பேச விரும்புகிறாரு, ஆண்டவர் பேச விரும்புகிறாரு. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே, என்னைய பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, என் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஜெபிங்க பார்க்கலாம், ஜெபிங்க பார்க்கலாம். அவர்கிட்ட கேளுங்க. அவர் தூரத்துல அல்ல, உங்க வல பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாரு. ஓ, அவர் ரொம்ப தூரத்துல இல்ல, உங்க பக்கத்துல நின்று கொண்டு இருக்கிறார். கேளுங்க 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 கேளுங்க. என் பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. இன்னைக்கு பிள்ளைகள் அநேக பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க பிள்ளை வேதத்தை தூக்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறத நீங்க பாப்பீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறத பாப்பீங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. பிரகாசிக்க பண்ணுங்கப்பா, பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரகாசிக்க பண்ணிருங்க, பிரகாசிக்க பண்ணிருங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறீங்க? ஓ, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் மங்கி எரிகிற திரியாய் அல்ல, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் என்னை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கட்டும், என் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கட்டும், என் வாழ்க்கை எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. எனது விளக்கை எரிய செய்தி, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கை எரிய செய்தி, எரிந்து கொண்டிருப்பே எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டிருப்பே எப்போதும் உமக்கா. 2 கரங்களை உயர்த்தி எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாரும் கண்களை மூடி எரிந்து கொண்டே இருப்பே எப்பொழுதும். எப்போதுமே உங்க சத்தத்தை உயர்த்துவோமா? அல்போமானவர், ஆதி மந்தமானவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வமே, எரிந்து கொண்டே இருப்பே. சொல்வோம், எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை
சொல்லாமல் துதிப்போமா. நல்லவரே சோதரம். எல்லாரும் கரங்களை உயர்த்திக்கலாம். ஒரு நிமிஷம் துதிங்க. அவர் மட்டுமே வினேஸ்வராய் நம்ம வழி நடத்தி வந்தாரே. எவ்வளோ பாடுகள் மத்தியிலும் எவ்வளோ உபத்திரங்கள் மத்தியிலும் அவர் இம்மானுவேலராக நம்மளை வழி நடத்தி வந்த ஒரு நிமிடம் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை பேசாதவர்கள் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. நீங்களும் கர்த்தரும் என்ற உலாவுகிற நேரம். நீங்களும் கர்த்தருகின்ற உலாறு உங்கள் சத்தத்தை உயர்த்திங்க. உங்கள் கர்த்தரை உயர்த்திங்க பார்க்கலாம். இயேசுவே நன்றி அப்பா. எங்களை போக்கே வருத்தியும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா. சோதரம் 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 சோதரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். யெகோவா நம் குடும்பத்தை இம்மட்டும் பாதுகாத்தாரே. யெகோவா ஈரே. எல்லாமே நாங்கள் கலங்களப்பா. நாங்கள் கலங்களப்பா. நாங்கள் கலங்களப்பா. தெரியுமா அவருடைய நம் கர்த்த நாமம் என் புகலிடமே. கருத்தோடு துதித்தி உங்க சத்தம் உயர்த்தும் அவருடைய நாமம். எஸ் உங்க பிரசனம். ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆராதனை. அப்பா 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 அப்பா. உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. ஓ எபினேசரே வந்தாலும் எந்த பாடுகள் வந்தாலும் அவர் நாமம் மாத்திரம் வாழ்க்கையில் இருந்தினா அவர் மாத்திரம்தான். எல்லா தடைகள் எல்லா கஷ்டத்திலையும் அவர் நம்மோடு இருக்கிற தேவன். விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். தகப்பனும் தாயும் நம்மளை கைவிட்டாலும் இயேசு நம்மளை சேர்த்துக் கொள்கிற தேவனாகவே இருக்கிறார். விசுவாசம் உங்களை கரங்களை தட்டி ஓ நல்லவரே எங்களை நடத்தி வந்த எபினேசரே. மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை. மன்றிடுவே மன்றிடுவே மன்றிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே. உங்க சத்தம் உயர்த்தி பார்க்கலாம். துதிங்களா அவங்கள. அவருடைய நாமத்தை துதிக்கிறங்க. ஓ எபினேசரே. உங்கள் மேல் வைத்து இந்த தரிசனம் அவருடைய பாதத்தில் இருக்கிறது. மறப்பேனோ
கடைசியாக எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போமா. அது அன்பை மன்றிடுவே பாதத்திலே, மன்றிடுவே பாதத்திலே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஓ சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவர் மேல கர்த்தருடைய மகிமை மூடுவதாக. தேவைகள் இந்த மாதம் முழுவதும் யெகோவா ஈராக இருந்து, யெகோவா நிசியாக இருந்து, யெகோவா சாலம் சம்மா ரஃபாவாக இருந்து கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை நடத்துவீராக. பாதுகாத்து கொள்ளுங்க, இரத்த கோட்டைகளுடைய மறைத்து கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த